அனைவருக்கும் வணக்கம். ரீசனிங்ல எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்கிலையும் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்க சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ல இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 7, 9, 39, 4, 8, 28, 6, 7 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 39 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 7 into 3 is equal to 21. அடுத்தது 9 into 2 is equal to 18. ரெண்டையும் ஆட் பண்ணா 39 வருது. அந்த 39 தான் இங்க போட்டுருக்காங்க. அடுத்தது இங்க 4 இருக்கு. அப்போ 4 into 3 is equal to 12. அடுத்தது 8 into 2 is equal to 16. ரெண்டையும் ஆட் பண்ணா 28. ஸோ அந்த 28 தான் இங்க போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 6 into 3 is equal to 18. நெக்ஸ்ட் 7 into 2 is equal to 14. ரெண்டையும் ஆட் பண்ணா 32. ஸோ இங்க என்ன வரும்? 32. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 19, 81, 30, 42, 57, 107, 23, 45 கொஸ்டின் மார்க். இந்த சம் இந்த இடத்துல என்ன வரும் கேட்கறாங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 15, 2, 5, 6, 80, 9, 7, 4, 6, 65, 13, 16, 11, 8 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க 15 இருக்குது, இங்க 5 இருக்குது. 15ல 5 போச்சுன்னா 10. 10 இன்ட்டு இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 8. 10 into 8 is equal to 80. ஸோ அந்த 80 தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க 9 இருக்கு, இங்க 4 இருக்கு. 9ல 4 போச்சுன்னா 5 இன்ட்டு இங்க 7 இருக்கு, இங்க 6 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 13. 13 into 5 is equal to 65. ஸோ அந்த 65 தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. ஸோ இதே ட்ரிக் நம்ம இங்க அப்ளை பண்ணா இங்க 13 இருக்கு, இங்க 11 இருக்கு. 13ல 11 போச்சுன்னா 2. அடுத்தது இங்க 16 இருக்குது, 8 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா 24. 2 into 24 is equal to 48. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 48. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 3, 4, 5, 7, 8, 8, 2, 5, 6, 8, 104, 7, 5, 8, 3 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 17, 8, 153, 19, 6, 133, 13, 7 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ இங்க 17 இருக்கு, 8 இருக்கு, இங்க 153 இருக்கு. ஸோ இங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இங்க 17 இருக்கு, இங்க 8 இருக்கு. 8 கூட ஒன்னு ஆட் பண்ணா 9. அப்போ 17 into 9 is equal to 153. ஸோ இதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 19 இருக்கு. 19 into 6 கூட இன்னொன்னு ஆட் பண்ணா 7. அப்போ 19 into 7 is equal to 133. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வேல்யூ இந்த பக்கத்துல இருக்கிற வேல்யூ கூட ஒன்னு ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இங்க என்ன வரும்? 13 into 8, 7 கூட ஒன்னு ஆட் பண்ணும்போது 8. 13 into 7, 8 is equal to 104. ஸோ ஆன்சர் will be 104. இந்த இடத்துல 104 வரும். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 12, 51, 159, 9, 39, 123, 8, 35 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்கறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 6, 5, 15, 3, 93, 9, 7, 5, 6 கொஸ்டின் மார்க், 4, 18, 1, 8, 50. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 18 பிளஸ் இங்க 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. ரெண்டையும் பெருக்குனா 75. ரெண்டையும் ஆட் பண்ணா 93. என்ன பண்ணிருக்காங்க? இது ரெண்டையும் பெருக்கி, அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கி, ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, 4 into 8 32 பிளஸ் 1 into 18 18. ரெண்டையும் ஆட் பண்ணா 50. ஸோ அந்த 50 தான் இங்க போட்டுருக்காங்க. ஸோ இதே டெக்னிக்கை நம்ம இங்க அப்ளை பண்ணா 9 into 6 54 பிளஸ் 7 into 5 35. ரெண்டையும் ஆட் பண்ணா 89. ஸோ ஆன்சர் will be D 89. இந்த இடத்துல
89 வரும். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 16, 5, 2, 6, 109, 22, 21, 19, 15, 53, 17, 51, 48, 13 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. 12, 8, 80, 16, 7, 207, இங்க 25, 21 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க 12 இருக்கு. 12 ஸ்கொயர் 144, 8 ஸ்கொயர் 64, 144ல 64 போச்சுன்னா மீதி 80. ஸோ அந்த 80 அந்த இடத்துல போட்டுருவாங்க. ஸோ அங்க 16 ஸ்கொயர் 256, 7 ஸ்கொயர் 49, 256 மைனஸ் 49, 207. ஸோ அந்த 207 தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இதே ட்ரிக் நம்ம இங்க அப்ளை பண்ணா 25 ஸ்கொயர் 625, 21 ஸ்கொயர் 441, 625ல 441 போச்சுன்னா 4, 8, 1, 184. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 184. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். விடுபட்ட எண்ணை காண்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2, 4, 20, 3, 9, 90, 1, 5 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்முடைய அகாடமியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு போத் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, அதற்கான கம்ப்ளீட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.